பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. ராஜி வந்து மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்னம்மா அந்த டான்ஸை பற்றி பேச போறியா? ஆமாம்ன்றாங்க. அதை பற்றி பேசுறதா தயவு செஞ்சு பேச வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை மாமா நான் அதில் கலந்துக்கிட்டே ஆகணுன்றாங்க. அதில் நீ கலந்துக்கிட்டே ஆகணும்னா அதுக்கப்புறம் உன்னோட இருப்பம்மா போகிறதால தான் போன்றாங்க. சரி மாமா நான் போகிறேன்னொன்னே பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. பாண்டியனுடைய பேச்செல்லாம் மீறி நம்மளுடைய ராஜி வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கலந்துக்கிறாங்க. அங்கே 2-3 பேர் பார்த்தீங்கன்னா பாய்ஸுங்களாம் இருக்காங்க. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்னம்மா உனக்கு வரலையா? இந்த அளவுக்கு பயப்படுற, ஸ்டாப் ஆகுற அப்படின்றாங்க. நம்ம ஆள் வந்து சொல்லி கொடுப்பான்றாங்க. டே அந்த பொண்ணுக்கு போய் டான்ஸ் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா வந்து நடந்துக்க பார்க்குறாங்க. அப்புறம் ராஜிக்கு ஒரு மாதிரி எடுத்து, அதாவது கையை பிடிச்சிட்டு இது மாதிரி உரசிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது ராஜிவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு ராஜி அங்கேருந்து வெளியே ஓடி வந்துடுவாங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் கால் பண்ணுறாங்க. உடனே வந்து சொல்லு கதிர்ன்றாங்க. ராஜி ஓகேவா? ஏதாச்சும் அங்கே பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, ஓகேவா இருக்கியா இல்லையா அப்படின்றாங்க. ராஜி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க. ராஜி கதிர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாங்களா இல்ல சொல்லாம அப்படியே அந்த விஷயத்த மறைக்க போறாங்களா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.